வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்பு மற்றும் குடிமக்களும் குடியுரிமைகளும் என்ற டாப்பிக்கை பார்க்க போறோம். இது 6th 8th 10th பாலிட்டி புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு TNPC படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 3 யூனிட்டும் ஒரே வீடியோவா கவர் ஆகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாட்டின் அரசாங்கம் எந்த அடிப்படை விதி கொள்கையின்படி செயல்பட வேண்டும் என்பதை வரையறுக்கும் மிக முக்கிய சட்டம் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்புன்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு பார்த்தீங்கன்னா USA தான். அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. முதல்ல அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாச்சு. அது எப்படி உருவாச்சுன்னா, அமைச்சரவை தூதுக்குழு 1946 ஆலோசனையின்படி இது உருவாச்சு. இந்த அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் 389 பேர் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள்ல பாத்தீங்கன்னா 292 பேர் மாகாண பிரதிநிதிகள், 93 பேர் சுதேச அரசுகள், ஒருத்தர் பலுசிஸ்தான் மாகாணத்திலையும், 3 பேர் மாகாண முதன்மை ஆணையர்களாகவும் இருந்தாங்க. இதுல ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், S ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு ஆகிய முக்கிய தலைவர்களும் 15 பெண் உறுப்பினர்களும் இந்த அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற்றிருந்தாங்க. 9 டிசம்பர் 1946 இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா என்ற மூத்த உறுப்பினர் தான் தற்காலிக தலைவரா தேர்வு செய்யப்பட்டாரு. கூட்டம் நடந்துன்னு இருக்கும் போதே அவரு இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராகவும், HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி ஆகிய இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்வு செஞ்சாங்க. மொத்தம் 11 அமர்வுகள், 166 நாட்கள் அரசியல் நிர்ணய சபை கூடியது. அதுல 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. 12 தொகுதிகளாக அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் நடந்த விவாதங்களும் உரைகளும் வெளியிட்டாங்க. இப்போ வரைவு குழு மற்றும் அரசியலமைப்பு ஏற்பு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபை தனது பணிகளை எளிதாக்க பல்வேறு குழுக்களை உருவாக்கியது. அதில் முக்கிய குழு தான் வரைவு குழு. பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பு ஆராய்ந்து இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதே இந்த வரைவு குழுவின் பணியாக இருந்தது. இதுல யாரு தலைவர் மற்றும் உறுப்பினர்னு பார்த்தோம்னா, டாக்டர் BR அம்பேத்கர் வரைவு குழுவின் தலைவராகவும், N கோபாலசாமி ஐயங்கார், KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, PL மிட்டர், N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, TP கைதான் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டனர். அதாவது ஒரு தலைவர் 7 உறுப்பினர். இதுல BN ராவ்ன்றவர் தான் வரைவு குழுவின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். மொத்தம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் அரசியலமைப்பு எழுதி முடிக்க தேவைப்பட்டது. அரசியலமைப்பு துவக்கத்துல முகவுரை, 8 அட்டவணை, 22 பகுதி, 395 பிரிவுகளுடன் அரசியலமைப்பு வரைவு குழு முடித்தது. வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்டதால் டாக்டர் BR அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 26 நவம்பர் 1949 இந்த அரசியலமைப்பை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. எனவே 26 நவம்பரை நாம அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம். தற்போது அரசியலமைப்பில் பாத்தீங்கன்னா முகவுரை, 12 அட்டவணைகள், 25 பாகங்கள், 448 பிரிவுகள் இருக்கு. இந்த அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு மொத்தம் 64 லட்சம் செலவாச்சு. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜெட்டா என்றவர் தான் அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் கையால் எழுதினார். 26 ஜனவரி 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இதையொட்டி குடியரசு தினம் நாம கொண்டாடுறோம். அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள், அதாவது இந்திய ஆங்கில பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேடையில் இப்போவும் வச்சிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பு சிறப்பியல்புகள், அதாவது சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். உலகில் எழுதப்பட்ட நீண்ட அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளிடம் இருந்து பெறப்பட்டது. அதாவது 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி முறை கொண்டது. மத்திய மற்றும் மாநிலங்களில் நாடாளுமன்ற முறை அரசை தோற்றுவிக்கிறது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக ஆக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை கொண்டது. வயது வந்தோர் வாக்குரிமை வழங்குகிறது. ஒற்றை குடியுரிமை கொண்டது. சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் ஆகியோர்களுக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்குகிறது. இதனால் இந்தியாவில் சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையை உள்ளது என்று நாம் அறியலாம்.
இப்போ அரசியலமைப்பு மூல ஆதாரங்கள் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையம், நெருக்கடி கால விதி, நிர்வாக விவரம்லாம் எடுத்திருக்காங்க. பிரிட்டன்ல இருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அமெரிக்கால இருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, நீதித்துறை சுதந்திரம், குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்க முறை இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அயர்லாந்துல இருந்து அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் எடுத்திருக்காங்க. கனடாவில இருந்து கூட்டாட்சி, பொதுப்பட்டியல், ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்ற அறிவுரை அதிகார வரம்பு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவில இருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற ஈரவை கூட்டு கூட்டம் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஜெர்மனி வெய்மர்ல இருந்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ரஷ்யாவில இருந்து அடிப்படை கடமைகள், முகப்புறையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்து குடியரசு முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை எடுத்திருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில இருந்து அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ அரசியலமைப்பின் மூலாதாரங்கள் பார்த்துட்டோம். அடுத்து முகவுரை, அதாவது த பிரேம்பிள் பத்தி பார்க்கலாம். முகவுரை இது அரசியலமைப்பின் திறவுகோல், அதாவது கீ டு த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பின் முன்னுரை அல்லது அறிமுகம் என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களையும் அரசியலமைப்பின் சுருக்கம் மற்றும் சாராம்சத்தையும் கொண்டுள்ளதால் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். முகவுரையின் வரலாறு, பின்னணி, திருத்தம் பத்தி பார்க்கலாம். 22 ஜனவரி 1947 நேரு குறிக்கோள் தீர்மானம், அதாவது அவருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் படி இந்த முகவுரை அமைக்கப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் 1976 படி முகவுரை ஒரு முறை திருத்தப்பட்டது. அதில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, அதாவது சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி என்ற 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. இந்த இன்டெகிரிட்டி என்ற வார்த்தை யூனிட்டி ஆஃப் நேஷன் என்றதை யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் என்று மாற்றி அமைத்தது. முகவுரையின் துவக்கம் மற்றும் அதில் உள்ள வார்த்தைகள் பற்றி பார்க்கலாம். இந்திய மக்களாகிய நாம் என்ற வார்த்தையுடன் முகவுரை துவங்குகிறது. இது இந்திய அரசியலமைப்பானது அரசரோ அல்லது அந்நியரோ தந்தது அல்ல, மக்களின் பிரதிநிதிகளால் இயற்றப்பட்டதாகும் என்று கூறுகிறது. அடுத்து இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு ஆகிய முக்கிய வார்த்தைகளும், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய லட்சிய வார்த்தைகளும் முகவுரையில் உள்ளது. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எப்ப பிரபலமாச்சுன்னா 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது பிரபலமாச்சு. அடுத்து குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப் பத்தி பார்க்கலாம். முதல்ல குடிமகன், சிட்டிசன் அப்படின்னா யாருன்னா, சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது நகர அரசில் வசிப்பவர், அதாவது த ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி அல்லது குடியிருப்பாளர் என்ற பொருளை தருகிறது. ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவரும் குடிமகன் ஆவார். இப்போ குடிமகன்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ குடியுரிமை பத்தி பார்க்கலாம். ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் ஒரு நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமை குடியுரிமை. இது சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. பகுதி 2 ஆர்டிகல் 5 11 வரை குடியுரிமை பற்றி நம்ம அரசியலமைப்பு கூறுது. அதே மாதிரி குடியுரிமை சட்டம் 1955, அதாவது த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கொண்டு வரப்பட்டது. நம்ம குடியுரிமை பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து பெற்றோம். அதாவது அந்த குடியுரிமை பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை. அடுத்து நாட்டு உரிமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் உரிமை நாட்டுரிமை. இதன்படி ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்ற முடியும். அடுத்து குடியுரிமையின் வகைகள் மொத்தம் 2. ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை, அதாவது நேச்சுரல் சிட்டிசன்ஷிப், நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப். இயற்கை குடியுரிமைனா பிறப்பால் பெறக்கூடியது, இயல்பு குடியுரிமைனா விண்ணப்பித்து பெறக்கூடியது. அடுத்து குடியுரிமை சட்டம் 1955, அதாவது த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 மொத்தமா பார்க்கலாம். குடியுரிமை சட்டம் 1955 ஒருவருக்கு எப்படி குடியுரிமை வழங்க வேண்டும் மற்றும் அதை எப்படி நீக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி 5 வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெறலாம்.
3 வழிகளில் ஒருவர் குடியுரிமை இழக்கலாம். மொத்தம் 10 முறை, அதாவது 2026 வரை இதுவரை குடியுரிமை சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. 2003ல தான் காமன்வெல்த் குடியுரிமை அரசியலமைப்பில் இருந்து நீக்கப்பட்டது. அடுத்து குடியுரிமை சட்டம் 1955 படி 5 வழிகளில் குடியுரிமை பெறும் முறைகளை பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பின் மூலம் குடியுரிமை, அடுத்து வம்சாவளி மூலம் குடியுரிமை, அடுத்து பதிவின் மூலம் குடியுரிமை, அடுத்து இயல்புரிமை மூலம் குடியுரிமை, அடுத்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் குடியுரிமை. இதுதான் 5 வழிகள். அத ஒண்ணா பார்க்கலாம். பிறப்பின் மூலம் குடியுரிமை பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பிறந்த குழந்தைக்கு வழங்கப்படுகிறது. அதாவது 26 ஜனவரி 1950 இருந்து 1 ஜூலை 1987 வரை இந்தியாவில் பிறந்த குழந்தை அதன் பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் அக்குழந்தைக்கு பிறப்பின் மூலம் குடியுரிமை வழங்கப்பட்டது. 1 ஜூலை 1987 இருந்து 3 டிசம்பர் 2004 வரை இந்தியாவில் பிறந்த குழந்தை அதன் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அக்குழந்தைக்கு பிறப்பின் மூலம் குடியுரிமை வழங்கப்பட்டது. அடுத்து 3 டிசம்பர் 2004க்கு பிறகு இந்தியாவில் பிறந்த குழந்தை அதன் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவில் இடம்பெயராதவராகவும் இல்லாதிருந்தால் அக்குழந்தைக்கு பிறப்பின் மூலம் குடியுரிமை வழங்கப்பட்டது. அடுத்து வம்சாவளி மூலம் குடியுரிமை. வெளிநாட்டில் பிறந்த குழந்தைக்கு இது வழங்கப்படுகிறது. 26 ஜனவரி 1950 இருந்து 10 டிசம்பர் 1992 வரைக்கும் வெளிநாட்டில் பிறந்த குழந்தை அதன் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வம்சாவளி மூலம் குடியுரிமை வழங்கப்பட்டது. அடுத்து 10 டிசம்பர் 1992 இருந்து 3 டிசம்பர் 2004 வரை வெளிநாட்டில் பிறந்த குழந்தை அதன் பெற்றோர் எவரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வம்சாவளி மூலம் குடியுரிமை வழங்கப்பட்டது. அடுத்து 3 டிசம்பர் 2004க்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்த குழந்தை அதன் பெற்றோர்கள் குழந்தை பிறந்த 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வம்சாவளி மூலம் குடியுரிமை வழங்கப்பட்டது. இப்போ பதிவின் மூலம் குடியுரிமை பத்தி பார்க்கலாம். இந்திய வம்சாவளிக்கும் இந்தியரை திருமணம் செய்தவருக்கும் இது வழங்கப்படுகிறது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவின் வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் அவர் பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறலாம். அவர் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் குடியுரிமை பெற பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருக்க வேண்டும். அடுத்து இயல்புரிமை மூலம் குடியுரிமை. இது பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் கீழ்கண்ட தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியர்கள் குடியுரிமை பெற தடை விதிக்கும் நாட்டின் குடிமகனாக இருக்கக்கூடாது. தனது சொந்த நாட்டின் குடியுரிமையை துறக்க சம்மதிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முன் தொடர்ந்து 12 மாதங்கள் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். மேலும் அதற்கு முந்தைய 14 ஆண்டுகளில் மொத்தம் 11 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்திருக்க வேண்டும். நற்பண்பு கொண்டவராகவும் இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவினை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் குடியுரிமை. ஏதேனும் வெளிநாட்டு பகுதியை இந்தியாவுடன் இணைக்கும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அப்பகுதியைச் சேர்ந்த அம்மக்கள் இந்திய குடிமக்கள் ஆகின்றனர். எடுத்துக்காட்டா 1962 பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட போது அம்மக்கள் இந்திய குடியுரிமை பெற்றனர். இப்போ எப்படி 5 வழிகள்ல குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ 3 வழியில் குடியுரிமை இழக்கும் முறைகளை பார்க்க போறோம். குடியுரிமை சட்டம் 1955 படி 3 வழிகளில் குடியுரிமை இழக்கும் முறைகள். முதல்ல துரத்தல், 2வது முடிவுக்கு வருதல், 3வது பறித்தல். பை ரெனன்சியேஷன், பை டெர்மினேஷன், பை டெப்ரிவேஷன். துரத்தல் எப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய குடிமகன் ஒரு வெளிநாட்டின் குடியுரிமையை பெற தாமாக முன்வந்து தம் குடியுரிமையை இழப்பது துரத்தல்னு சொல்லுவாங்க. முடிவுக்கு வருதல், இந்திய குடிமகன் ஒரு வெளிநாட்டு குடியுரிமையை பெற்ற பிறகு அவருடைய இந்திய குடியுரிமை தாமாகவே ரத்தாவது முடிவுக்கு வருதல்னு சொல்லுவாங்க. அடுத்து பறித்தல், இயல்புரிமை மூலம், அதாவது வெளிநாட்டவரா குடியுரிமை வாங்குறாங்கல்ல, அதுதான் இயல்புரிமை. அதன் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகனின் குடியுரிமையை மத்திய அரசு பின்வரும் காரணங்களுக்காக பறிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மோசடி மூலம் குடியுரிமை பெற்றிருந்தால், இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டத்திற்கு விசுவாசமாக நடக்காமல் இருந்திருந்தால், இல்லைன்னா எதிரி நாட்டுடன் சட்டவிரோதமாக வணிகம் அல்லது ரகசிய தகவல்களை பகிர்ந்திருந்தால், அல்லது குடியுரிமை பெற்ற 5 ஆண்டுகளுக்குள் ஏதேனும் வெளிநாட்டில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவராக இருந்தால் அவரது குடியுரிமையை மத்திய அரசு பறிச்சிடும்.
அடுத்து இரட்டை குடியுரிமை. அது வழங்கும் நாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா USA, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா. இவங்களுக்கு தேசிய குடியுரிமைன்னு ஒன்றும் மாநில குடியுரிமைன்னு ஒன்றும் இருக்கும். வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர். முதல்ல வெளிநாடு வாழ் இந்தியர், அவங்கள NRIன்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன். இவங்க வேலை அல்லது படிப்பிற்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடியுரிமை மற்றும் கடவுச்சீட்டு பெற்ற இந்தியர்கள். அடுத்து இந்திய பூர்வீக குடியினர், அதாவது PIO, பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் தான் இவங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா, நேபாளில் இருக்கக்கூடாது. 9 ஜனவரி 2015 PIO முறை இந்திய அரசு திரும்ப பெற்று OCI முறையுடன் இணைத்தது. அதாவது என்னன்னா, வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்கள் தான் இந்த OCI, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன், அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ் நீங்களாக கால வரையறையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கு வேலை செய்வதற்கு OCI அட்டை வழங்கப்படுகிறது. ஆனா இவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. அடுத்து அந்நியர், அதாவது ஏலியன். ஒரு நாட்டின் குடிமகனாக அல்லாதவர், அங்கு தற்காலிகமாக வசிக்கும் வெளிநாட்டவர் தான் இந்த அந்நியர். அடுத்து குடியேறியவர்கள், இம்மைக்ரண்ட். ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் சட்டப்பூர்வ உரிமை பெற்றவர் அந்நியர் தான் குடியேறியவர்கள். வெளிநாடு வாழ் இந்தியர், அதாவது பிரவேசி பாரதிய திவாஸ். இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆற்றிய பங்களிப்பை பாராட்ட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நடத்தப்படுவதுதான் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. 2025 கூட புவனேஸ்வர்ல கொண்டாடினாங்க. 9 ஜனவரி 1915 மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வருகை புரிந்த தினத்தை நினைவு கூறவே இந்த நாள் தேர்வு செய்யப்பட்டது. நாம் குடியிருக்கும் நாட்டின் அரசாங்கம் நமக்களிக்கும் பாதுகாப்பு உரிமை தேசிய குடியுரிமை. ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பது உலகளாவிய குடியுரிமை. இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் யோசனை தான் உலகளாவிய குடியுரிமை. இப்போ குடியுரிமை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் பொதுவான விளக்கம். அடிப்படை உரிமைகள் என்பது இந்தியாவில் பிறக்கும் அல்லது வாழும் ஒவ்வொரு மனிதனும் கண்ணியமாகவும் சுதந்திரமாகவும் பயமில்லாமலும் வாழ்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கும் உத்தரவாதம் தான் இந்த அடிப்படை உரிமை. இது பகுதி 3 ஆர்டிகல் 12 35 வரைக்கும் சொல்லுது. மேலும் பகுதி 3 பாத்தீங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம், அதாவது மேக்னா சார்ட்டான்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடிப்படை உரிமை நம்ம அமெரிக்காவில இருந்து எடுத்துன்னு வந்தோம். தொடக்கத்துல 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. முன்பு 7வது அடிப்படை உரிமையாக சொத்துரிமை இருந்தது. இப்ப நம்ம 6 அடிப்படை உரிமைகளையும் பார்க்கலாம். அது என்னன்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதெல்லாம் 6 அடிப்படை உரிமைகள். அது ஒன்னா பார்க்கலாம். முதல்ல சமத்துவ உரிமை, அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி. இது ஆர்டிகல் 14 18 வரைக்கும் சொல்லுது. இப்போ ஒன்னா பார்க்கலாம். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல். ஆர்டிகல் 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்து சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகல் 19 22 வரைக்கும் சொல்லுது. ஆர்டிகல் 19A சுதந்திரமாக பேச, படிக்க, எழுத உரிமை. ஆர்டிகல் 19B ஆயுதமின்றி அமைதியாக கூட்டம் கூட உரிமை. ஆர்டிகல் 19C சங்கம் அமைக்க உரிமை. ஆர்டிகல் 19D இந்தியா முழுவதும் செல்ல உரிமை. ஆர்டிகல் 19E இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் குடியேற உரிமை. ஆர்டிகல் 19F சுதந்திரமாக வணிகம் செய்ய உரிமை. இதுல ஆர்டிகல் 19 தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352 நிலுவையில் இருக்கும் போது தாமாகவே நிறுத்தி வைக்கப்படும். அடுத்தது ஆர்டிகல் 20 குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை தான் ஆர்டிகல் 20. இது ஒரு குற்றத்திற்காக ஒருவரை 2 முறை தண்டிக்க கூடாது அப்படின்ட்டும் சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 21 தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கும் உரிமை தான் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 21 எந்த சூழ்நிலையிலும் நிறுத்தி வைக்கப்பட மாட்டாது. ஆனால் மற்ற அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் ஒரு சட்டத்தின் மூலம் நிறுத்தி வைக்கலாம். அடுத்து ஆர்டிகல் 21A
6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய தொடக்க கல்வி பெறும் உரிமை சொல்லுது. அதனால ஏப்ரல் 1 அன்னைக்கு கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டதை ஒட்டி கல்வி உரிமை நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஆர்டிகல் 22. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் ஆர்டிகல் 22. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளோய்டேஷன், ஆர்டிகல் 23 24 வரைக்கும். ஆர்டிகல் 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித வியாபாரத்திற்கு தடை. ஆர்டிகல் 24 தொழிற்சாலைகளில் மற்றும் ஆபத்தான இடங்களில் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தை தொழிலாளர் முறைக்கு தடை. அடுத்து சமய சார்பு உரிமை, ரைட் டு ரிலிஜன், ஆர்டிகல் 25 28 வரைக்கும். ஆர்டிகல் 25 எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. ஆர்டிகல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 27 எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 28 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் மதம் சார்ந்த வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 30 வரைக்கும். ஆர்டிகல் 29 சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாக்கும் உரிமை. ஆர்டிகல் 29 கிளாஸ் 1 இந்தியாவில் வசிக்கும் எந்த ஒரு பிரிவினரும் தங்கள் கலாச்சாரம், மொழி மற்றும் எழுத்து ஆகியவற்றை பாதுகாக்கும் உரிமை. ஆர்டிகல் 29 கிளாஸ் 2 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கையின் போது மதம், இனம், சாதி, மொழி பாகுபாடு காட்டி இடம் தர மறுக்க தடை. அடுத்து ஆர்டிகல் 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்க உரிமை. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அதாவது த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி, ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்படி அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நீதிமன்றம் அணுகி உரிமையை பெறுவதுதான் ஆர்டிகல் 32. நீக்கப்பட்ட சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இதை பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 31 முன்னாடி 7வது அடிப்படை உரிமையாக இந்த சொத்துரிமை இருந்தது. 44வது சட்ட திருத்தம் 1978 படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு பகுதி 12 ஆர்டிகல் 300A படி ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றப்பட்டது. அதனால இனி சொத்துரிமைக்காக இனி யாருமே நேரடியா உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுக்க முடியாது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32 பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நீதிமன்றம் அணுகி அவ்வுரிமையை பெறுவதுதான் இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது நீதி பேராணை, அதாவது ரிட் மூலம் தான் நாம பெற முடியும். அதனாலதான் ஆர்டிகல் 32 அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கிறார். இப்ப ஆர்டிகல் 32 படி நம்மளுக்கு கிடைக்கிற நீதி பேராணையும் அதன் வகைகளையும் பார்க்கலாம். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் நீதி பேராணை. ஆர்டிகல் 32 படி உச்ச நீதிமன்றமும் ஆர்டிகல் 226 படி உயர் நீதிமன்றமும் 5 வகையான நீதி பேராணைகள் வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. இதனால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்றும் உயர் நீதிமன்றம் மாநில அளவில் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்ப 5 வகையான நீதி பேராணைகளை பார்க்கலாம். ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி வினவு நீதி பேராணை, அதாவது ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், செர்டியோரரி, கியோ வாரண்டோ. இப்ப இத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆட்கொணர்வு நீதி பேராணை இது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு வழங்குகிறது. அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, இது மனுதாரர் தனது பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள உதவுகிறது. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, இது கீழ் நீதிமன்றம் தன் எல்லைக்கு அப்பாற்பட்ட வழக்கை விசாரிப்பதை தடுக்கிறது. அடுத்து ஆவண கேட்பு நீதி பேராணை, உயர் நீதிமன்றம் தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ ஆவணங்களை பரிசீலனைக்கு அனுப்ப கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணைதான் ஆவண கேட்பு நீதி பேராணை. மேலும் இது கீழ் நீதிமன்றம் தந்த தவறான தீர்ப்பை ரத்து, அதாவது குவாஷ் செய்ய உதவுகிறது. அடுத்து தகுதி வினவு நீதி பேராணை, இது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் அரசு பதவியில் அமர்வதை தடுக்கிறது. இப்ப நம்ம அடிப்படை உரிமைகள் பார்த்துட்டோம். அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பத்தி பார்க்கலாம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பொதுவான விளக்கம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்பது அரசு சட்டம் இயற்றும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டுதல்கள். இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இல்லை. இதை எதிர்த்து நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது. சமூக நலன் பாதுகாப்பதே இதன் நோக்கம். இது பகுதி 4 ஆர்டிகல் 36 51 வரைக்கும் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பத்தி சொல்லுது.
நாம அரசு நெறிமுறை கோட்பாடுகளை அயர்லாந்துல இருந்து பெற்றோம். புதுமையான சிற்பம் என்று அரசு நெறிமுறை கோட்பாட்டை அம்பேத்கர் கூறியுள்ளார். அடுத்து கோட்பாட்டு அடிப்படையில் அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் 3 பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவுசார் கோட்பாடு. அதாவது சோசியலிஸ்ட் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபிள். அடுத்து ஆர்டிகல் 45ல 86வது சட்ட திருத்தம் 2002 என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். இது ஆர்டிகல் 45 மாற்றி அமைத்தது. முன்பு ஆர்டிகல் 45ல 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் ஆர்டிகல் 21A அடிப்படை உரிமையாக சேர்த்தது. தற்போது ஆர்டிகல் 45ல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் மழலையர் கல்வி வழங்க அறிவுறுத்தியது. இதன் அடிப்படையிலேயே தற்போது அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்கள் உள்ளன. இப்போ அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளோட வேறுபாடுகள் பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. இது அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. இது அரசாங்கத்தால் நீக்க முடியாது. இது அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களே, அதனால நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. மறுக்கப்பட்டால் நீதிமன்ற சட்டத்தின் மூலம் செயல்படுத்த முடியும். இது மறுக்கப்பட்டால் நீதிமன்றம் செல்ல முடியாது. இது சட்டப்பூர்வமானது, இது சட்டப்பூர்வமற்றது. இது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இது சமுதாய பொருளாதார ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இது இயற்கையான உரிமை. இது மனித உரிமைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. இப்போ அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அடிப்படை கடமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி பார்க்கலாம். அடிப்படை கடமைகள், பொது விளக்கம். அடிப்படை கடமைகள் அப்படின்னா என்னன்னா, இந்திய குடிமக்கள் தமது நாட்டிற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை குறிக்கிறது தான் இந்த அடிப்படை கடமைகள். இது ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 பரிந்துரையின் பேரில் 42வது சட்ட திருத்தம் 1976 படி சேர்க்கப்பட்டது. பகுதி 4A ஆர்டிகல் 51A அடிப்படை கடமைகள் பத்தி கூறுகிறது. முன்னாள் சோவியத் ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து இந்த அடிப்படை கடமைகள் நம்ம எடுத்திருக்கிறோம். தொடக்கத்தில் 10 அடிப்படை கடமைகள் இருந்தது. 86வது சட்ட திருத்தம் 2002 படி 11 அடிப்படை கடமைகளாக சேர்க்கப்பட்டுள்ளது. அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 இருக்கு. அதை ஒண்ணா பார்க்கலாம். 51A கிளாஸ் A, தேசிய சின்னம், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல். B, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்த உயர்ந்த நோக்கங்களை மதித்தல். C, இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்தல். D, தேவைப்படும் போது நாட்டுக்கு சேவை செய்ய தயாராக இருத்தல். E, சாதி, மத, மொழி, இன எல்லை கடந்து அனைவரிடமும் சகோதர மனப்பான்மையை வளர்த்தல். F, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்தல். G, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாத்தல். H, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்த்தல். I, வன்முறையை தவிர்த்தல், அரசு சொத்துக்களை பாதுகாத்தல். J, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் சாதனைக்காக உழைத்தல். K, பெற்றோரோ பாதுகாவலரோ 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பளித்து தருதல். இது 86வது சட்ட திருத்தம் 2002 படி கொண்டு வரப்பட்டது. இப்போ அடிப்படை கடமைகள் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து மத்திய மாநில உறவுகள், அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்கலாம். மத்திய மாநில உறவுகள். இந்திய அரசியலமைப்பில் மத்திய மாநில உறவுகள் 3 தலைப்புகளின் கீழ் பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற உறவுகள், அடுத்து நிர்வாக உறவுகள், அடுத்து நிதி உறவுகள். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கலாம். சட்டமன்ற உறவுகள். இது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். இது பகுதி 11 ஆர்டிகல் 245 இருந்து 255 வரைக்கும் சொல்லுது. மாநில சட்டமன்றத்திற்கு தனது மாநில எல்லைக்குள் மட்டும் சட்டம் இயற்ற அதிகாரம் உண்டு. நாடாளுமன்றத்திற்கு இந்தியா முழுமைக்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் உட்பட எங்க வேணாலும் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்களை 3 பட்டியல்களாக பிரிக்கிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல் அப்படின்னா என்னன்னா, இதில் உள்ள துறைகளில் மத்திய அரசு மட்டுமே சட்டம் இயற்ற முடியும். ஆரம்பத்துல இந்த மத்திய பட்டியல்ல 97 துறைகள் இருந்தது. இப்போ 100 துறைகள் உள்ளது. எடுத்துக்காட்டா வெளியுறவு, பாதுகாப்பு, தபால் மற்றும் தந்தி, மாநிலங்களுக்கு இடையேயான வியாபாரம் மற்றும் வணிகம், இதெல்லாம் மத்திய பட்டியல்ல இருக்கு. அடுத்து மாநில பட்டியல். இதில் உள்ள துறைகளில் மாநில அரசு மட்டுமே சட்டம் இயற்ற முடியும். ஆரம்பத்துல 66 துறைகள் மாநில பட்டியல்ல இருந்தது. தற்போது 61 துறைகள் தான் இருக்கு. எடுத்துக்காட்டா காவல்துறை, சிறைத்துறை, நீதி நிர்வாகம், உள்ளாட்சி, விவசாயம், இதெல்லாம் மாநில பட்டியல்ல இருக்கு. அடுத்து பொதுப்பட்டியல். இதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சட்டம் இயற்ற முடியும்.
இரண்டிற்கும் முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசின் சட்டமே வெல்லும். இதுல ஆரம்பத்துல 47 துறைகள் இருந்தது, தற்போது 52 துறைகள் உள்ளது. குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறை, திருமணம் மற்றும் விவாகரத்து, கல்வி, புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், செய்தித்தாள், பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல், மக்கள் தொகை கட்டுப்பாடு, இதெல்லாம் பொதுப்பட்டியல இருக்கு. 42வது சட்ட திருத்தம் 1976 படி மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு சென்றன. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், வனவிலங்கு மற்றும் பறவைகள் பாதுகாப்பு, நீதி நிர்வாகம், அதாவது உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்றத்தை தவிர கீழ் நீதிமன்றத்தோட நீதி நிர்வாகம், இதெல்லாம் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அடுத்து நிர்வாக உறவுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். இது பகுதி 11 ஆர்டிகல் 256 இருந்து 263 வரைக்கும் சொல்லுது. மாநில அரசுக்கு அதன் சொந்த மாநிலத்தில் மட்டும் நிர்வாக அதிகாரம் உண்டு. மத்திய அரசுக்கு கீழ்கண்ட 2 விஷயங்களில் நிர்வாக அதிகாரம் உள்ளது. அது என்னன்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் தொடர்பான நிர்வாக அதிகாரம், சர்வதேச உடன்படிக்கைகள் அல்லது ஒப்பந்தங்களை செயல்படுத்தும் நிர்வாக அதிகாரம், இதெல்லாம் நிர்வாக உறவுகள். அடுத்து நிதி உறவுகள், பினான்சியல் ரிலேஷன். இது பகுதி 12 ஆர்டிகல் 268 இருந்து 294 வரைக்கும் சொல்லுது. மத்திய மாநில அரசுகள் தங்களுக்குரிய வரிகளை விதிக்க அரசியலமைப்பு அங்கீகாரம் அளிக்கிறது. ஆர்டிகல் 280 படி நிதி ஆணையம் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டு இது மத்திய அரசால் வசூலிக்கப்பட்ட வரிகளை மாநில அரசுக்கும் பகிர்ந்தளிக்க பரிந்துரைக்கிறது. அடுத்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நிர்வாக சீர்திருத்த குழு 1966, அடுத்து ராஜமன்னார் குழு 1969, அடுத்து சர்க்காரியா குழு 1983, அடுத்து பூஞ்சி குழு 2007. இப்போ ராஜமன்னார் குழு 1969 பார்க்கலாம். இது தமிழக அரசால் PV ராஜமன்னார் தலைமையில் லட்சுமண சுவாமி மற்றும் சந்திர ரெட்டி ஆகியோர் உறுப்பினராக கொண்டு அமைக்கப்பட்ட மூவர் குழு. அடுத்து சர்க்காரியா குழு 1983. இது இந்திரா காந்தி அவர்களால் சர்க்காரியா தலைமையில் சிவராமன் மற்றும் RSS சென் உறுப்பினர்களாக கொண்டு அமைக்கப்பட்ட மூவர் குழு. இக்குழு அளித்த 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தியது. அதில் இக்குழுவின் முக்கிய பரிந்துரையாக கருதப்பட்டது 1990 அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான குழு, அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சொல்லுவாங்க. அடுத்து பூஞ்சி குழு 2007. உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி MM பூஞ்சி தலைமையில் 3 நிபுணர்கள், 1 செயலர் உறுப்பினராக மொத்தம் 5 பேர் கொண்ட குழு தான் இந்த MM பூஞ்சி குழு. இப்போ மத்திய மாநில உறவுகள் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அலுவலக மொழிகள், அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி பார்க்கலாம். அலுவலக மொழிகள் பொதுவான விளக்கம். அலுவலக மொழிகள் என்பது ஒரு நாட்டின் நிர்வாக பணிகள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள், சட்டங்கள், நீதிமன்ற தொடர்பு ஆகியவற்றிற்கு பயன்படுத்தும் அதிகாரப்பூர்வ மொழிதான் அலுவலக மொழி. இது பகுதி 17 ஆர்டிகல் 343 இருந்து 351 வரைக்கும் சொல்லுது. ஒன்றியம், வட்டாரம், நீதித்துறை, சட்ட வடிவம் ஆகியவற்றிற்காக 4 தலைப்புகளில் நாம அலுவலக மொழிகளை பிரிக்கலாம். அரசியலமைப்பு உருவான போதே அடுத்த 15 ஆண்டுகள், அதாவது 1965 வரை இந்தியுடன் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தற்காலிகமாக தொடரும் சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து மொழிக்குழு மற்றும் அலுவலக மொழி திருத்த சட்டம். நிர்ணயிக்கப்பட்ட 15 ஆண்டு காலம் நெருங்க தென்னிந்திய மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்திய மொழிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. இதனால் மொழிக்குழு அமைக்கப்பட்டது. முதலாவது மொழிக்குழு 1955. இது 1956 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்தியை விரைவாக அமல்படுத்த பரிந்துரையும் செஞ்சது. அலுவலக மொழி சட்டம் 1963. எனினும் இந்தி பேச தெரியாத மக்களின் அச்சத்தை போக்க நேரு அரசாங்கம் அலுவலக மொழி சட்டம் 1963 படி இந்திக்கு துணையாக ஆங்கிலத்தை 15 ஆண்டுகளுக்கு பிறகும் பயன்படுத்தலாம், அதாவது மேபி யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல மே என்ற வார்த்தை கட்டாயத்தை உணர்த்தாததால் மீண்டும் போராட்டங்கள் வெடித்தன. அடுத்து அலுவலக மொழி சட்டம் 1967. இந்திரா காந்தி காலத்தில் போடப்பட்ட இச்சட்டம் ஆங்கிலம் கால வரையறையின்றி இந்தியாவின் அலுவலக மொழியாக பயன்படுத்தலாம் என்றது. அடுத்து 8வது அட்டவணை. இந்தியாவின் மொழி பன்முகத்தன்மையை அங்கீகரிக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்த 8வது அட்டவணை. முதல்ல 14 மொழிகள் மட்டுமே தொடக்கத்தில் இந்த 8வது அட்டவணையில இருந்தது. தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டு 8வது அட்டவணையில வச்சிருக்காங்க. அடுத்து இந்திய செம்மொழிகள். 2004 தான் செம்மொழிகள் என்ற புதிய வகைப்பாட்டினை இந்திய அரசு ஏற்படுத்தியது. இப்போ 2024 வரைக்கும் மொத்தம் 11 செம்மொழிகள் நம்ம இந்திய அரசு அந்தஸ்து வழங்கியுள்ளது. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு, கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடியா, 2024
மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி இதெல்லாம் வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள். இப்ப நம்ம அலுவலக மொழிகள் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அவசர நிலை எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அவசர நிலை பொதுவான விளக்கம். பகுதி 18 ஆர்டிகல் 352 இருந்து 360 வரைக்கும் அவசர நிலை பற்றி கூறுகிறது. 1935 சட்டத்திலிருந்து நாம அவசர நிலையை எடுத்தோம். அதே மாதிரி ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து நாம நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்புன்ற விஷயத்த எடுத்தோம். மொத்தம் 3 வகையா அவசர நிலைய இந்திய அரசியலமைப்பில் வந்து சொல்றாங்க. தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352, மாநில அவசர நிலை ஆர்டிகல் 356, நிதி அவசர நிலை ஆர்டிகல் 360. இப்போ தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352 பார்க்கலாம். போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது இந்திய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் வந்து தேசிய அவசர நிலையை வந்து அறிவிப்பார். மொத்தம் தேசிய அவசர நிலை வந்து 2 வகையா பிரிக்கலாம். உள்நாட்டு அவசர நிலை, இன்னொன்னு வெளிப்புற அவசர நிலை. அதாவது இன்டர்னல் எமர்ஜென்சி, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னா என்னன்னா உள்நாட்டிலேயே வந்து ஆயுதமேந்திய கிளர்ச்சி செய்யறது. வெளிப்புற அவசர நிலை அப்படின்னா என்னன்னா போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு செய்யறது. குறைந்தபட்சம் வந்து இது 6 மாதம் முதல் காலவரம்பு இல்லாமல் வந்து தேசிய அவசர நிலையை வந்து நீட்டிக்கலாம். இதை நீட்டிக்க ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் நாடாளுமன்றத்துல ஒப்புதல் பெற வேண்டும். 1962, 1971, 1975 போன்ற வருஷத்துல 3 முறை வந்து தேசிய அவசர நிலையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்து மாநில அவசர நிலை ஆர்டிகல் 356. ஒரு மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளின்படி செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது மாநில அரசு கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் சார்பில் மாநில ஆளுநர் வந்து மாநிலத்தை நிர்வகிப்பார். இது 6 மாதம் முதல் 3 ஆண்டுகள் வரை மாநில அவசர நிலை அமலில் இருக்கும். இதை நீட்டிக்க ஒவ்வொரு 6 மாதமும் நாடாளுமன்ற ஒப்புதல் பெற வேண்டும். மேலும் மாநில அவசர நிலை 1 ஆண்டை தாண்டும் போது 2 நிபந்தனைகளில் ஒன்றை பூர்த்தி செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய அவசர நிலை அமலில் இருக்க வேண்டும் அல்லது தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்த முடியாத சூழல் இருப்பதாக தேர்தல் ஆணையம் சான்றளிக்க வேண்டும். 1951 பஞ்சாபில் தான் வந்து முதல் முறையா மாநில அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அடுத்து நிதி அவசர நிலை ஆர்டிகல் 360. இந்தியாவின் நிதிநிலை, கடன் தன்மை அல்லது இந்தியாவின் பகுதிகள் நிதி ஆபத்தில் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிப்பார். மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களின் ஊதியம், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் உட்பட அனைவரது ஊதியமும் படிகளும் குடியரசுத் தலைவரின் ஆணை மூலம் குறைக்கப்படும். நிதி அவசர நிலை இதுவரை வந்து இந்தியாவில் பிறப்பிக்கப்பட்டதே இல்லை. இப்ப நம்ம அவசர நிலை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். சட்ட திருத்தம் பொதுவான விளக்கம். சட்ட திருத்தம் என்பது அரசியலமைப்பில் செய்யப்படும் மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதலை குறிக்கும். பகுதி 20 ஆர்டிகல் 368 சட்ட திருத்தம் பற்றி கூறுகிறது. 16/9/2016 அன்னைக்கு 101வது அரசியலமைப்பு திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதுதான் ஜிஎஸ்டி. அடுத்து சட்ட திருத்தம் செய்யும் நடைமுறை, அதோடைய ப்ரொசீஜர்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல திருத்தம் கொண்டு வரணும். அடுத்தது ஒப்புதல் மற்றும் பெரும்பான்மை கணக்கு போடணும். 3வது குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் பெறணும். முதல்ல திருத்தம் கொண்டு வருதல். நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஏதேனும் ஒரு அவையில் வந்து இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதாவை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் வந்து கொண்டு வர முடியாது. அடுத்து ஒப்புதல் மற்றும் பெரும்பான்மை கணக்கு. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பொதுவாக சிறப்பு பெரும்பான்மையுடன் தான் வந்து இந்த மசோதா தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல். நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். அதற்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப எப்படி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யணும்னு சொல்ற ப்ரொசீஜரை பார்த்துட்டோம். அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட வகைகள் வந்து பார்க்கலாம். மொத்தம் 3 வகை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல். இப்போ 3த்தையும் ஒண்ணா பார்க்கலாம். சாதாரண பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி. இது வந்து ஆர்டிகல் 368 கீழ் வரவே வராது. ஏன்னா நமது அரசியலமைப்பு நெகிழ்வு மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதால் இந்த முறை வந்து நாம பின்பற்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அவைக்கு வருகை தந்து வாக்களிப்பவர்களில் 50%க்கு அதிகமானோர் வாக்களித்தாலே போதும், சாதாரண பெரும்பான்மை நிறைவேறிவிடும். எடுத்துக்காட்டா புதிய மாநிலங்கள் உருவாக்குவது போன்ற முறை எல்லாமே வந்து சாதாரண பெரும்பான்மை முறை மூலம் நாம செய்யறோம். அடுத்து சிறப்பு பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது வந்து
ஆர்டிகல் 368 கீழ் தான் வரும். இது மொத்தம் 2 நடைமுறைகளை பின்பற்றுது. அதாவது மொத்த உறுப்பினர்கள்ல பாதிக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 50% மேற்பட்டவர்கள் வந்து மசோதாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அப்புறம் வருகை தந்தவர்கள்ல வந்து 2/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து அதற்கு ஆதரவா வாக்களிக்க வேண்டும். அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்றதெல்லாம் வந்து இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா, அதாவது சிறப்பு பெரும்பான்மை மூலமா தான் வந்து நாம திருத்தம் செய்யறோம். அடுத்து சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல், அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஹாஃப் ஆஃப் ஸ்டேட் ராட்டிபிகேஷன். இது வந்து ஆர்டிகல் 368 கீழ் தான் வரும். இதுல வந்து மொத்தம் 3 நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அதாவது மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள், அதாவது 50%க்கும் மேற்பட்டவர்கள் மசோதாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அப்புறம் அவைக்கு வருகை தந்தவர்கள் வந்து 2/3 பங்கு வாக்களிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம மொத்த மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சட்டமன்றத்தில், அதாவது சாதாரண பெரும்பான்மை மூலம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஜிஎஸ்டி கொண்டு வர நாம சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் வந்து பெற்றோம். சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள், அதாவது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். MN வெங்கடச்செல்லையா குழு 2000. இது வந்து அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இந்திய அரசு அமைத்த தேசிய சீராய்வு ஆணைய குழு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அரசியலமைப்பு மற்றும் குடிமக்களும் குடியுரிமைகளும் பத்தி ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.